ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ரைஸ் ஊறணுங்க. இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இவ்வளோதான் நம்ம அரைக்க வேண்டியது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டையும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் தனியாக இருக்கிறனால நான் இதில் அரைக்கலை. இப்போது நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் சன்னமாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா இந்த நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்துட்டு ரைஸ் வந்துட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர்க்காச்சும் ஊறணுங்க. ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், உதிரியாகவும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வெங்காயம் வதக்கிறதுலேயும் தாங்க இந்த பிரியாணி வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூட 2 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் பிரியாணி இலை, ஸ்டார் மொக் இது போட்டு நல்லா வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். ரொம்பவே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்குவேன். அதனால வந்து இதில் மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்கனால தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லோ கலரில் தெரியுது டார்க்காக. இஞ்சி பூண்டு நல்லா ஆயிலில் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இதுவும் நல்லா ஆயிலில் வதங்கட்டும். இது வந்துட்டு நம்ம தாளிக்கிற வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்குங்க. ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் டார்க் கலராக மாறிடும். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 50% வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில். இப்போ இதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்திக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக சேர்த்திக்கோங்க. பாருங்கள், தயிர் சேர்த்துனோம், நல்லா கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போதே நமக்கு நல்லா அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வெந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸி வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்திக்கோங்க. 1 கப்புக்கு 1½ கப்பு தண்ணிங்க. நான் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்து வந்ததும் ஊற வச்ச ரைஸ் வந்துட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு விசில் ஃபுல்லாக விட்டுட்டு இன்னொரு விசில் வந்துட்டு நம்ம விடக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கப்புறம் தாங்க நம்ம எடுக்கணும், ஓப்பன் பண்ணணும். பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் எவ்வளோ உதிரியாக சூப்பராக ரைஸ் வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒன்றும் கூட ரைஸ் உடையவே இல்லை. நீங்கள் 20 மினிட்ஸ் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக உதிரியாக கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.